இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நாங்க அவ்வளவு சொல்லியும் நீ கேட்காம போன இல்ல. அவரு நம்ம வீட்லயே உன்னை அவமானப்படுத்திட்டு போனவரு தானே. நீ கூப்பிட்ட உடனே வருவாருன்னு எப்படிடி அவளை நம்பிக்கையோட போனேன்? இவளுக்காக தான்மா போனேன். எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, ரத்னாவுக்கு உடம்பு சரியா போகணும் தான் அவரை பார்க்க போனேன். அழாதீங்கம்மா, எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. சரி, அந்த செண்டாளி வீட்டுக்கு போனேன். உன் புருஷனை பாக்குறதுக்கு சைட்டுக்கு போனேன். நேரா வீட்டுக்கு வர வேண்டியது தானே. எதுக்கு கோயிலுக்கு போனேன்? அங்க போய் மயக்கம் போட்டு விழுந்த. அவ என்ன சொல்லி கேவலப்படுத்தினாலும் அதையே சொல்லி அவரும் என்ன கேவலப்படுத்தினாருமா. அவர் பேசுனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. அதனாலதான் கோவிலுக்கு போய் என் மனசுல இருந்ததெல்லாம் கொட்டி தீர்த்து அழுதுட்டு கோவில தான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். சரிம்மா, சும்மா நடந்தது நினைச்சு மனசை சங்கடப்படுத்திக்காதம்மா. போய் பேசாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்கப்பா. அவரோட நான் 15 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன். இத்தனை வருஷம் என்கிட்ட பாசமா இருந்த மனுஷன் திடீர்னு இப்படி மாறி போயிட்டாருன்னு என்னால நம்பவே முடியலப்பா. சீக்கிரமா மாறின அவரு அதே மாதிரி சீக்கிரமா தெரிஞ்சிட மாட்டாரான்னு என் மனசு கடந்து தவிக்குதுப்பா. ஏண்டி, உன்னை இவ்வளவு அவமானப்படுத்திருக்காரு, இப்ப கூட உனக்கு புத்தி வரலையா? அவர் மேல எனக்கு நிறைய கோபம் இருக்குமா, ஆனா அவரை என்னால வெறுக்க முடியாது. என்னதான் தப்பு பண்ணாலும் அவர் என் புருஷன். இவ்வளவு நாளா சாமி கும்பிடும் போது அவர் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். இப்ப அவர் வீட்டை விட்டு போயிட்டாருங்கிறதுக்காக அவர் நல்லா இருக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்க முடியுமாமா? அவருக்கு ஒரு தலைவலின்னா கூட அது சரியாற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது. அப்படி இருந்து பழகின எனக்கு அவர் எப்படி வேணா போட்டோன்னு எப்படிப்பா ஒதுக்க முடியும்? பாத்தியா அவன் பொண்ணு பேசுறத கேட்டியா? இவன் இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் அவன் அந்த ஆட்டம் போடுறான். இவளுக்கு இது பத்தாதிரி, இன்னும் எல்லா அசிங்கமும் அவமானமும் பட்டாதான் இவன் நம்ம பேச்சு கேப்பா. ஐயோ முத்தழகி, முத்தழகி, தண்ணி கொண்டா போ, சீக்கிரம் என்னமாச்சு?